நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நாம நிகழ இருக்கும் குரு பெயர்ச்சியை பத்தி தான் பார்க்க போறோம். குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறது பழமொழி. அத்தனை சக்தி வாய்ந்தது குருவின் பார்வை. இவர் அமரும் வீட்டை விடவும் பார்க்கும் வீட்டிற்கு தான் யோகம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். நவ கிரகங்களிலேயே மிகச் சிறந்தவர் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ஒரு சுப கிரகம் அப்படின்னு சொல்லலாம். தேவர்களுக்கெல்லாம் ஆசானா விளங்குபவர் தான் இந்த குரு பகவான். அறிவு, ஞானம் இவற்றிற்கு மூலமாக விளங்குவார். தனம், புத்திர பாக்கியம் ஆகிய இரண்டுக்கும் அதிபதி குரு பகவான். ஒருவருடைய ஜாதகத்துல குரு பலமாய் இருந்துச்சு அப்படின்னாலே அவர்களுக்கு யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் தங்கு தடையின்றி கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். குருவோட பார்வை ஒருவருக்கு ஞானத்தையும் கல்வியையும் கலைகளையும் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். குருவோட பார்வை 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்க்கும். அந்த இடங்கள் எல்லாமே புனிதமடைஞ்சு எல்லா வகையிலும் நன்மைகள் அதிகம் கிடைக்கக்கூடிய பார்வையாவே இருக்கும். திருக்கணித பஞ்சாங்கப்படி சோபகிருது வருடம் சித்திரை மாதம் 9ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சியாகிறாரு. குருவோட பார்வை 5ஆம் இடமா சிம்ம ராசியையும், 7ஆம் இடமா துலாம் ராசியையும், 9ஆம் இடமா தனுசு ராசியையும் பார்க்கிறாரு. இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் அனைத்து வகையிலும் நன்மைகள் அதிகம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சியா இருக்கும். மேஷ ராசியில குரு பகவான் சஞ்சாரம் செய்ய உள்ள காலத்துல 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம விரிவாவே பார்க்கலாம். சந்திரனை ராசி அதிபதியா கொண்ட கடகராசிக்காரர்களுக்கும் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் 2023, 2024 வரை இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாத்தையும் கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். பேச்சில் கடுமை இருந்தாலும் அதில் உண்மை இருக்கும் என்பதை யாராலும் மறுக்க முடியாத அளவிற்கு உறுதியாக பேசும் ஆற்றல் கொண்டவர்கள்தான் இந்த கடகராசிக்காரர்கள். குரு பகவான் 22/4/2023 முதல் 1/5/2024 வரை 9ஆம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கிறாரு. இந்த தருணத்தில் ஒரு ராசியில் நீண்ட காலம் தங்கும் கிரகமான சனி பகவான் அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதால உங்களுக்கு அஷ்டம சனி நடக்குது. இதன் காரணமாக உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஏற்ற இறக்கமான நிலையே இருக்கும். ஆடம்பர செலவுகள் எல்லாத்தையும் நீங்கள் குறைச்சிக்கிட்டு சிக்கனமாக இருப்பது தான் நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவதும் மனைவி பிள்ளைகளோட ஆரோக்கியத்தில் முக்கியத்துவம் கொடுக்கறதும் நல்லது. மருத்துவ செலவுகளை எதிர்கொள்கிறதுக்கு நீங்கள் மருத்துவ காப்பீடுகள்லாம் எடுத்துக்கிறது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் போட்ட முதலீட்டை எடுக்க முடியும் அப்படின்னாலும் அதிக அலைச்சல், கோபம் இதெல்லாமே வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எளிதில் முடிக்க வேண்டிய காரியங்கள் கூட ஒரு சில தடைகளுக்கு பிறகுதான் உங்களுக்கு கைகூடி வரும். அனைத்து விஷயத்திற்கும் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பை நீங்கள் எதிர்பார்க்காம சில நேரங்களில் நீங்களே நேரடியாக பணிபுரிந்தாதான் உங்களுடைய நிலைமையை சமாளிக்க முடியும். கூட்டாளிகளை கலந்து ஆலோசித்து சில விஷயங்கள் செயல்படுவதன் மூலம் ஒரு சில அனுகூலங்களை உங்களுக்கு கிடைக்கும். 9ஆம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் 10ஆம் இடத்திற்கு பயிற்சியாகிறாரு. இது அவ்வளவு சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. அஷ்டம சனியும் கூடவே இருக்கிறதால மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். பாக்கியஸ்தானத்தில் இருந்து வந்த குரு பகவானால் பல வகையான யோகங்களையும் நீங்கள் இதுவரைக்கும் அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு அனைத்துமே குறைய தொடங்கும் அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கையில் தேவையில்லாத அலைச்சல், வீடு மாற்றம், பணியிடத்தில் மாற்றம் அப்படின்னு ஏதாவது ஒன்று உங்களுக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். வாழ்க்கை துணைக்கு அடிக்கடி ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் வரலாம். குடும்ப உறுப்பினர்களால் குடும்பத்தில் பிரச்சனைகள் விரிசல் உருவாகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும். குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து நடந்து கொள்வது தான் நல்லது. பண நெருக்கடிகள் ஏற்பட்டு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படலாம். முடிஞ்ச வரைக்கும் அனாவசிய செலவை குறைச்சிக்குங்க. புதிய தொழில் தொடங்கும் திட்டத்தை எல்லாம் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் தவிர்த்துக்கிறது நல்லது. குரு அமரவிடம் ஆபத்தாக இருந்தாலும் பார்க்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கு. வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்கும். அஷ்டம சனி காலம் அப்படிங்கிறதால வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது சற்று கவனத்தோடு இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் இரவு நேர பயணம் செல்லும் பொழுது உங்களுடைய உடைமைகளையும் உரிமைகளையும் பத்திரமா வச்சுக்கிறது நல்லது. வண்டி வாகனங்கள்லாம் அடிக்கடி பழுது வைக்கிறதால செலவுகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். பணத்தை நீங்கள் சேமித்து வைத்து கொள்ள முடியாத அளவுக்கு உங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை தான் நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும். எதையும் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா நஷ்டம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். சனி பகவானும் உங்கள் ராசியை பார்க்கறதால காதலர்களுக்கு இடையில் அவ்வப்போது மனக்கசப்பெல்லாம் தோன்றும். வாக்கு
வாக்கு கொடுப்பதை இந்த காலகட்டத்தில் நீங்கள் முற்றிலும் தவிர்த்துக்கணும். கண், காது, மூக்கு, தொண்டை சார்ந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும். இது சார்ந்த பிரச்சனைகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுகஸ்தானம் தாயாஸ்தானத்தில் இருக்கும் கேது பகவானால் சுபகாரியங்களில் தடைகள்லாம் ஏற்படலாம். தாயாருக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் வரும். தாய் வழி உறவினர்களால் பிரச்சனைகள்லாம் வரலாம். தாயாரை நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டியது முக்கியம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் சிறப்பாக பணிபுரிஞ்சாலும் உங்களுடைய ஆரோக்கியமே உங்களுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும். சில நேரங்களில் சக ஊழியர்கள் செய்யக்கூடிய தவறுக்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டிய சூழல்லாம் வரலாம். உங்களுடைய பணியில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது நல்லது. முக்கிய விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருங்க. சர்ப்ப கிரகமான ராகு 10லும் கேது 4லும் வரும் 30/10/2023 முடிய சஞ்சார செய்வதால தேவையற்ற நெருக்கடிகளை ஏற்படுத்துவார். எல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியாத அளவிற்கு சின்ன சின்ன இடையூறுகள்லாம் ஏற்படலாம். கேது 3லும் ராகு 9லும் சஞ்சரிக்க இருக்கிறதால நல்ல வாய்ப்புகளும் பொருளாதார மேன்மைகளும் உங்களுக்கு ஒரு சில காலகட்டத்தில் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது நல்லது. நேரத்திற்கு சாப்பிடுவது நல்லது. வீண் மருத்துவ செலவுகளை எதிர்கொள்றதுக்கு மருத்துவ காப்பீடுகள் எடுத்துக்குங்க. தேவையற்ற பயணங்களை நீங்கள் தவிர்த்தீங்க அப்படின்னாலே அலைச்சல் உங்களுக்கு குறையும். சில நேரங்களில் வேலைப்பளு அதிகரிக்கிறதால ஓய்வு நேரம் அப்படிங்கிறது குறையலாம். குடும்பம் பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் பண வரவுகளில் நெருக்கடிகள் இருந்தாலும் குடும்ப தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தியாகும். ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா பொருளாதார பிரச்சனைகளை நீங்கள் எளிதில் சமாளிக்க முடியும். உற்றார உறவினர்களின் ஆதரவு சிறப்பாகவே இருக்கும். உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள்லாம் மறைஞ்சு மனமகிழ்ச்சி ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே அந்யூன்யம் ஏற்படலாம். அசையும் அசையா சொத்துக்களால் உங்களுக்கு சுப செலவு அப்படிங்கிறது வந்து போகும். பங்கு வர்த்தகம், ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பண வரவு அப்படிங்கிறது ஏற்ற இறக்கமாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகைகளை ஈடுபடுத்துவதை நீங்கள் தவிர்த்துக்கணும். கொடுத்த கடன்களை சில தடைகளுக்கு பிறகுதான் கிடைக்கும். உங்களுக்கு பிறரை நம்பி முன்ஜாமீன் கொடுத்தீங்க அப்படின்னா தேவையற்ற பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். உங்களுக்கு வம்பு வழக்குகள் எல்லாத்துலேயும் தீர்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக வரலாம். தொழில் வியாபாரத்தை செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டாளிகளால் நெருக்கடிகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்க்கும் அரசு வழி உதவிகள் கிடைப்பதிலெல்லாம் சற்று தாமதம் உண்டாகலாம். தொழிலில் ஏற்படக்கூடிய போட்டிகளால் வரவேண்டிய வாய்ப்புகள்லாம் கை நழுவி போகலாம். குறித்த நேரத்தில் உங்களுடைய ஆர்டர்களை கொடுக்க முடியாத அளவுக்கு இடையூறுகள்லாம் ஏற்படலாம். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடையவர்களால் உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். முடிந்த வரைக்கும் தேவையற்ற பயணங்களை தவிர்த்துக்குங்க. தொழிலில் நவீன கருவிகள்லாம் பழுதடைவதால வீண் விரயங்கள் செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தேவையற்ற நெருக்கடிகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்க்கும் உயர்வுகளில் தடைகள்லாம் ஏற்படலாம். எதிர்பாராத இடமாற்றங்களால் அலைச்சல்லாம் அதிகரிக்கும். உடன் பணிபுரிபவர்களின் ஒத்துழைப்பற்ற நிலையால் வேலைப்பளு அப்படிங்கிறது அதிகரிக்கிறதால உயரதிகாரிகளோட கெடுபிடிகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். அதனால மன உளைச்சல்லாம் ஏற்படலாம். புதிய வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கிடைப்பதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா விரைவில் உங்களுக்கு நல்ல நிலையை அடைவீங்க. அரசியல்வாதிகள்லாம் தங்கள் பதவிகளை தக்க வச்சுக்கொள்ள அதிக அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. மக்களுக்கெல்லாம் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றினால் மட்டுமே அவர்களோட ஆதரவை பெற முடியும். கட்சி பணிகளுக்காக அதிக செலவு செய்ய நேரிடுவதால் பண விஷயங்களில் நெருக்கடியெல்லாம் ஏற்படும். விவசாயிகளுக்கெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கும் மகசூலை பெற அதிகமாக நீங்கள் பாடுபட வேண்டியிருக்கும். எதிர்பார்த்த கடனுதவிகள் கிடைக்க தாமதம்லாம் வரலாம். குறித்த நேரத்தில் மழை பெய்யாததால் விளைச்சல் அப்படிங்கிறது குறையும். கால்நடைகளுக்கு நோய்கள் தாக்குவதால் மருத்துவ செலவினை எதிர்கொள்ள நேரிடும். நீங்கள் அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்க்கும் உதவிகள்லாம் தக்க நேரத்தில் கிடைக்கும். பெண்களுக்கெல்லாம் உடல் ஆரோக்கியம் ஓரளவு சிறப்பாக இருக்கிறதால அன்றாட பணிகளில் சுறுசுறுப்புடன் செயல்படுவீங்க. இயற்கை உணவுகளை அதிகம் எடுத்துக்கிறது நல்லது. பணவரவு சுமாராக இருந்தாலும் செலவுகள் அப்படிங்கிறது உங்களுடைய கட்டுக்குள்ளே இருக்கிறதால கடன்கள் இன்றி நீங்கள் சமாளிக்க முடியும். சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் சில தடைகள்லாம் ஏற்படலாம். உற்றார உறவினர்கள்லாம் உங்களுக்கு ஓரளவு சாதகமாக இருப்பாங்க. புதிய வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் சற்று தாமதமாக தான் வேலை கிடைக்கும். மாணவர்களுக்கெல்லாம் கல்வியில் சற்று மந்தமான நிலை ஏற்பட்டாலும் முழு முயற்சியுடன் ஈடுபட்டீங்க அப்படின்னா வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு தேவையற்ற பொழுதுபோக்குகளை நீங்கள் தவிர்த்துக்குங்க. கெட்ட நண்பர்களோட சகவாசங்களையும் நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது. உங்களுடைய திறனை வெளிப்படுத்தும் போட்டிகளில் ஈடுபட்டீங்க அப்படின்னா வெற்றி கிடைக்கும். உல்லாச பயணங்கள் செல்லும் வாய்ப்புலாம் கிடைக்கும். மாணவர்களுக்கு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உதவிகளை செய்வாங்க. குரு பகவான் 10ல் சஞ்சரிக்கிறதால வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க.
மஞ்சள் நிற ஆடைகளை வியாழக்கிழமையில அணிங்க. குரு பகவானோட அருள் அப்படிங்கிறது கிடைக்கும். சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதால சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி விநாயகரையும் வழிபட்டுட்டு வாங்க. வெள்ளிக்கிழமையில ராகு காலத்துல துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சோபழத்துல தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. கேதுவுக்கு பரிகாரமா விநாயக பகவானை வழிபட்டு செவ்வரளி மலர்களால அர்ச்சனை செய்து வழிபட்டுட்டு வாங்க. வியாழக்கிழமையில விரதம் இருந்து குரு பகவானை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா குரு பகவானால ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அப்படிங்கிறது சற்று குறைஞ்சு நல்ல பலன்களை கொடுப்பாரு. கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சியானது தன்னம்பிக்கை கொண்டு செயல்பட்டீங்க அப்படின்னா வெற்றி நடை போடக்கூடிய குரு பயிற்சி அப்படின்னே சொல்லலாம்.